ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையை தரிசிக்க பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் அண்ணாமலையாரை தரிசிக்க சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஜான்சன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றனர். அதனை தொடர்ந்து ஆனி மாதம் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் இன்று அதிகாலை 2:33 மணிக்கு தொடங்கி நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:08 மணிக்கு முடிவடைகிறது. இது என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக பெரிய தெரு பூதநாராயண தெருவில் வழியாக சென்று ராஜகோபுரம் மற்றும் அம்மாமணி அம்மன் கோபுரம் வழியாக அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் பூதநாராயண கோயில் தெருவில் அருகே உள்ள தடுப்புல வேலியில இடையே குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என அனைவரும் சிக்கி பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளனர். இதுல சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தூரத்தில் நின்று பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் 5 மணி நேரம் மேலாக நீண்ட வரிசையில காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் கோயில் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.